நான் உங்களுக்கு மேஜிக் காட்ட போறேன். அப்புறம் என்னோட பார்ட்னர் யாருன்னா கோபி. கோபியா? இல்லையா கோபி? ஆப்ராகடாப்ரா, ஆப்ராகடாப்ரா. கோபி மாறினா போலா. கோபி ஃபுட்பால் ஆயிட்டா. அம்மா அம்மா அம்மா, நோனி மேஜிக் பண்ணி கோபியை என்னவாக்கிட்டா பாருங்க. கோபியா? நானும் மேஜிக் காட்டுறேன். இட்ஸ் ட்ரீ டைம். இதோ கோபி வந்துட்டான். கோபி, சாப்பிட ஆசைப்பட்டு வந்து மாட்டிக்கிட்டேனே. நீ என்ன நினைச்ச? நான் நிஜமாவே கோபிய பாலா மாத்திட்டேன்னு நினைச்சியா? இதே மாதிரிதான் விஜயநகரத்தோட சலவக்காரன் கேசவனுக்கும் நடந்தது. அவனோட ஸ்டோரிய கேக்குறீங்களா? இட்ஸ் ஸ்டோரி டைம் வித் சுதா அம்மா. ஹே! த பெஸ்ட் ஃப்ரெண்ட். விஜயநகரத்துல கேசவ் சலவக்காரன் தன்னோட கழுத முன்னா கூட அவன் இருந்தான். அட என்னாச்சு? ஏன் இப்படி கத்துற? துவச்சு துவச்சு என்னாச்சு? அட இத சொல்ல மாட்டியா? துவச்சு துவச்சு. ஒருவேளை உன்னால பேச முடிஞ்சா துவச்சு துவச்சு. முன்னா கேசவுக்கு கழுத மட்டும் இல்ல, அவனுக்கு அதுதான் தன்னோட குடும்பமே. அப்புறம் அவனோட நண்பனும் கூட. முன்னா, நீ கழுதையா இல்லாம என்ன மாதிரி மனுஷனா இருந்திருந்தா நானும் உன்கிட்ட பேசி இருந்திருப்பேன் துவச்சு துவச்சு. ஒரு நாள் உடாங்காவோட வீட்டு பக்கமா அவன் போய்கிட்டு இருக்கும்போது கேசவ் அவன் பேசுறத கேட்டான். கழுதையா இருந்த உன்னை நான் மனுஷனா மாத்தினேன். இப்ப நீயே என் கிட்ட வாயாடிட்டு இருக்கியா? இங்க இருந்து போயிடு. சிறுக சிறுக சேமிச்சு. உடன்கா அவன் வேலைக்காரனை திட்டிக்கிட்டு இருந்தான். ஆனா கேசவ் அத வேற மாதிரி நினைச்சுக்கிட்டான். இவன் உண்மையாவே கழுதையா மனுஷனா மாத்தி இருக்கான் துவச்சு துவச்சு. சரி, நம்ம போலாம் வா. அவ்வளவுதான். அப்புறம் என்ன, உடன்கா கிட்ட அவனும் கழுதிய கூட்டிக்கிட்டு போயிட்டான். உடன்கா, உடன்கா அண்ணன் எங்க இருக்கீங்க? துவச்சு துவச்சு சொல்லுப்பா, என்ன விஷயம்? நீங்க உண்மையிலேயே பெரிய ஆளுதான் உடன்கா அண்ணன். துவச்சு துவச்சு இன்னைக்குதான் எனக்கே தெரிஞ்சது. அப்படி நான் என்ன பண்ணிட்டேன்? சிறுக சிறுக சேமிச்சு. இதுதானே உங்க பெருந்தன்மையே. துவச்சு துவச்சு அற்புதத்தை செஞ்சுட்டு கூட அமைதியா இருக்கீங்களே. துவச்சு துவச்சு என்னுடைய முன்னா ஒண்ணுல என் முன்னாவையோ மனுஷனா மாத்திருங்க. துவச்சு துவச்சு. இத மனுஷனாவா? முடியாதுன்னு சொல்லாதீங்க. நானே என்னோட கண்ணால பார்த்தேன்ல. நீங்க கழுதைய மனுஷனா மாத்தி இருக்கீங்க. அதுகிட்ட நீங்க பேசிட்டு கூட இருந்தீங்க. இத பண்ணீங்கன்னா உங்களுக்கு பணம் கொடுக்கறேன். துவச்சு துவச்சு. முதல்ல உடன்காவுக்கு தன்னோட காதை அவனாலே நம்ப முடியல. அதுக்கப்புறமா அவன் மூளை வேலை செய்ய ஆரம்பிச்சுது. இப்பதானே என் வேலைக்காரனை கூட நான் வேலையை விட்டு வெளியே அனுப்புனேன். இந்த பலசாலியான கழுத எப்படியோ நமக்கு நிச்சயமா வேலைக்கு பயன்படும். சரி, அதெல்லாம் மாத்திடலாம். ஆனா அதுக்கு கொஞ்சம் நாள் ஆகும். இத என்ன மாதிரி ஒரு நல்ல மனுஷனா மாத்துங்க உடன்கா அண்ணன். நான் போயிட்டு வரேன். உடன்கா அண்ணன் என்ன சொல்றாரோ அத கேளு. எங்க அப்பா இலவசமா என்னோட வேலை எல்லாத்தையும் செய்யறதுக்கு ஒரு கழுதையும் கை நிறைய காசும் கிடைச்சிருச்சு. ஓ, கேசவோட கழுத ரொம்ப புத்திசாலி. கேசவ் எந்த மாதிரி சொன்னானோ அதே மாதிரி உடாங்கா சொல்றதையும் அது கேட்டுக்குச்சு. கேசவோட கழுத சீக்கிரமா வேலையெல்லாம் கத்துக்குச்சு. இந்தாப்பா உன்னோட பொருளுங்க. எங்க என்னோட பணத்தை எடு.
வேகமா போ. பணம். இன்னைக்கு எனக்கு நிறைய வேலை இருக்கு முன்னா, அதனால உன் கூட வர முடியாது. இந்த அரிசி மூட்டைய நீ தான் மார்க்கெட்டுக்கு கொண்டு போய் சேர்க்கணும், புரியுதா? ம். வந்துட்டானா என் சிங்கக்குட்டி? அடேங்கப்பா, நீ உண்மையிலேயே ரொம்ப புத்திசாலியா இருக்கியே. ஆனா உன்னோட முதலாளி கேசவ இருக்கானே, அவன் 1ஆம் நம்பர் முட்டாள். முதல்ல நான் என்ன கேட்பேன்னா, நீ மனுஷனா மாறினதுக்கு அப்புறம் உனக்கு எப்படி இருக்கு முன்னாடி கேட்பேன். இல்ல இல்ல இல்ல, பழசெல்லாம் எதுக்காக ஞாபகப்படுத்தணும்? கழுதையா இருக்கிறது யாருக்கு தான் பிடிக்கும்? துவச்சு அட தனியா யார்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கப்பா கேஷவ்? சில மாசங்களா உன்னுடைய கழுதையும் பார்க்கவே முடியலையே. என்ன மாச கணக்காவா? ஆமா ஆமா, 1 மாசம் ஆயிடுச்சு. என் முன்னாவ உடன்கா கிட்ட உடன்கான ஓ உடன்கான, அட எங்கன்னு இருக்கீங்க? துவச்சு உடன்காவுக்கு புரிஞ்சு போச்சு கேஷவ் தன்னோட முன்னாவ கூட்டிட்டு போறதுக்கு வந்திருக்கான்னு. ஆனா அவனோட இத்தனை வேலைகளை செய்யற கழுதைய அவன் எப்படி திருப்பி கொடுப்பான்? ஆமா, என் முன்னா எங்க? நீ சந்தையில பாக்கலையா? அங்க அவன் துணி கடை போட்டிருக்கான். அட, அவன் தனக்குன்னு ஒரு கடையை திறந்துட்டானா? துவச்சு ஆமா ஆமா, அவன் ரொம்ப விவரமான மனுஷனா மாறிட்டான். வெத்தலை கடை இருக்குல்ல, அதுக்கு பக்கத்துலதான் அவன் கடையும் போட்டிருக்கான். அவன் தன்னோட முன்னாவ பாக்குறதுக்கு கேஷவ் கிளம்பி போனான். வாங்கிக்கோங்க வாங்கிக்கோங்க, புடவைகள், வண்ண வண்ணமான புடவைகள். வாங்க 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 வாங்க, வந்து வாங்கிக்கோங்க. எங்க அப்பா முன்னா, நீ எவ்வளவு மாறிட்ட துவச்சு. அட யாரு முன்னா, யாரோட முன்னா? நான் தீனு. தீனுவா? உன்னோட பேரு வேலை ரெண்டுத்தையுமே மாத்திட்டியா? துவச்சு. சரி, அதை விடு, இத தூக்கிட்டு வா. துவச்சு. கேஷவ் இத ஒத்துக்க தயாராவே இல்ல. அதாவது அவன் அவனோட முன்னா கிடையாது, அவன் தீனுன்றத. அடடா, என்னப்பா நீ என்னையே துரத்திட்டு வர? முன்னா நான் சொல்றத கேளுப்பா. அட முன்னா நில்லு, நீ எங்க ஓடிக்கிட்டு இருக்க? முன்னா நான் சொல்றத கேளு, நில்லு. முன்னா நிக்க போறியா இல்லையா? அடடா, என் முன்னா எங்க போனா? முன்னா கிடைச்சிட்டான். விடு என்ன, விடு விடு. அட, என்ன விட்டு எங்க போற முன்னா? அதுக்குள்ள அங்க ஜனங்கள்லாம் ஒண்ணு கூடிட்டாங்க. எல்லாரும் அவன் சொல்றத கேட்டாங்க. அவங்களால அவங்க சிரிப்ப நிறுத்தவே முடியல. கேஷவ், உன்னை உடங்கா நல்லா ஏமாத்தி இருக்கான். இவன் தீனு. இவன் தான் முன்னாடி உடங்கா கிட்ட வேலை பார்த்துக்கிட்டு இருந்தான். ஒரு கழுத மனுஷனாக முடியுமா? உடாங்கா அந்த கேஷவனை நல்லா ஏமாத்திட்டான். அத நினைச்சு அவனுக்கு ரொம்ப கோபம் வந்துடுச்சு. உடன்கா, உடன்கா, உன்னை நான் சும்மா விட மாட்டேன். நான் என்னோட முன்னாவ மனுஷனாக்க சொல்லி உன்கிட்ட சொன்னா, நீ அதை வச்சு என்னையே முட்டாளாக்கிட்டியா? உன்னை விட மாட்டேன். நில்லு. அடடா, என் தராசு உடைய போது. சிறுக சேமிச்சு என் கையில மாட்டின உன் நிலைமை மோசமாயிடும். துவச்சு.
சரி பசங்களா, இந்த ஸ்டோரி மூலமா என்ன கத்துக்கிட்டீங்க? இதுதான், பாக்குறதுனாலயோ கேக்குறதுனாலயோ மட்டும் போதாதுமா, நம்ம அறிவை பயன்படுத்தி நாம நம்பணும். ஆனா உன்கிட்ட அப்படி ஏதாவது ஒண்ணு இருக்கா? நோனி, அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது. If you like this video, subscribe to our channel Murthy Media. பேச்சோட பேச்சாக சொல்ல நான் வந்தேனே, பேசிய வார்த்தைகள் கொள்ளை கொண்டதே, உண்மையான கதைதான் சொல்ல வந்தேனே, பேச வந்தேனே காரசாரமாகவே, சுட்டி